ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. இன்னைக்கு நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தேவைப்படக்கூடிய பிளட் டொனேஷன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்பட்டாலும் சில நிமிஷத்துல உங்களால பிளட்டை அரேஞ்ச் பண்ண முடியும். அது எந்த பிளட் குரூப்பா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, இமீடியட்டா அரேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசரமா உங்களுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் ஆர் சிஸ்டம்ல கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல friends2support.org அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதில் ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று ஷோ ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதும் நமக்கு என்ன பிளட்டு எங்கே வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அதுபடி உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பை செலக்ட் பண்ணணும். அதில் உங்களுக்கு என்ன பிளட் தேவையோ அந்த பிளட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு பிளட்டு தேவை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி இந்தியா தான். ஸோ இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு பிளட் தேவை, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பிளட் வேணும் அப்படிங்கிறதையும் கேட்கும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஈரோட்டில் மெயினான நிறைய சிட்டிஸ் இருக்கும். அதில் எந்த சிட்டியில் உங்களுக்கு பிளட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கேட்கும். ஸோ அதில் மெயினான சிட்டி கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன பிளட் குரூப்பு, எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த சிட்டி அப்படிங்கிறத கொடுத்தோமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிளட் குரூப்பில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு காமிக்கும். அவங்களோட பேர், அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்க அவைலபிளில் இப்போ கால் பண்ணால் நமக்கு பிளட் தருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஒருத்தர் 2 பேர் இல்லை நண்பா, கிட்டத்தட்ட 60லிருந்து 200 250 பேர் நம்பர் அங்கே ஷோ ஆகும். ஒரு பேஜில் 2 பேஜ் கூட அங்கே ஷோ ஆகும். இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிளட் தேவை அப்படிங்கிறத அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பிளட்டை இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்கள் சிட்டிலே இருக்கக்கூடிய அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ தாராளமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஏன்னா நம்ம கால் பண்ணி ஒரு அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 10 பேர் 20 பேருக்கு நம்ம கால் பண்ணுவோம். அது நம்ம சொந்த பந்தங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளட் குரூப் கேட்குறோமோ, அது எந்த ஏரியாவிலேருந்து கேட்குறோமோ அதே இடத்துல உங்களுக்கு 100லிருந்து 200 பேர் பிளட் யார் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆப்பில் ஷோ ஆகும். இது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இந்த ஆப் மூலிமா நீங்கள் பிளட்டை அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுடைய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசி நீங்கள் பிளட்டை அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது கால் பண்ணி பிளட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நான் சொன்ன டீட்டெயில்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிளட்டை அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு கூகுளில் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் friends2support.org அப்படின்னு ஒரு ஆப்பே இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணியும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிளட்டை அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நானும் பிளட் டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களால் ரெஜிஸ்டரும் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா friends2support.org வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஸ் பிளட் டோனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட கான்டாக்ட் நம்பரு, உங்களோட பிளட் குரூப்பு, உங்களோட நேமு எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். நீங்களும் மற்றவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட எமர்ஜென்சி டைம் இல்லை அப்படின்னா வேறு யாராவதுக்கு எமர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பிளேஸோ அதை எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக கொடுத்து என்ன பிளட் வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்து சர்ச் பண்ணி அதில் வரக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான பிளட்டை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தமிழகம் முழுமைக்கும் இந்த செயல்பாடு இருக்குது. இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படி எல்லாமே கிடையாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது மெயினான சிட்டி எது இருக்கோ அங்கே பிளட் டோனர்ஸ்
டெஃபினட்டாக இதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கான பிளட் டோனர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட லிஸ்ட்டில் 20, 30, 40 பேர் இருப்பாங்க. அதில் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிளட் டோனர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வித்தின் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகி உங்களுக்கான பிளட்டை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை வந்து நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே வெரிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் நான் வந்து பிளட் டோனர்ஸுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு ரீசனுக்காக, அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசனுக்காக வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தார். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் பிளட் கொடுத்துருக்கோம் ப்ரோ, அதனால் இன்றைக்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, 3ஆவது நம்பருக்கு கால் பண்ணும்போது அவங்க வந்து என்ன ஏது டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவங்க வித்தின் எனக்கு தெரிஞ்சு 1.5 ஹவர்ஸில் வந்து நான் இருந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்து எனக்கான பிளட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இன்னொருத்தருக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவங்க இமீடியட்டாக வந்து பிளட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு நான் அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க அமௌண்ட்டே வேணான்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம ஒரு சின்ன பார்ட் அமௌண்ட்டை மட்டும் நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். 2 பசங்க வந்திருந்தாங்க பிளட் கொடுக்கறதுக்காக. இந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு நடந்துச்சு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளோட பிளட்டு அது போக எங்கே ரெக்யர்மெண்ட் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவோம். மெசேஜ் மூலமாக மெசேஜாக இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ரெக்யர்மெண்ட்டு இப்படி ஒன்று ஆயிடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எமர்ஜென்சியாக நமக்கு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மாதிரி டைப் பண்ணி எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது எல்லா பக்கமும் சரௌண்டிங்கில் வந்து ஷேர் ஆகி அவங்க வந்து யாராவது பார்த்து அவங்க பிளட் டோனர்ஸ் வந்து யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இமீடியட்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் நம்பர் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பிளட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தகவல்கள் பரப்பப்பட்டு ஸோ அது மூலமாக உங்களுக்கு யாராவது கிடைச்சாங்க அப்படின்னா அதில் வந்து பிளட் கிடைக்கும். இந்த 2மே வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகலை, ஆனால் எமர்ஜென்சி எனக்கு பிளட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் ஆகும். அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த மெயின் சிட்டியில் இருந்தீங்கனாலும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த மாதிரி எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும், சென்னை, மதுரை எங்கே போனீங்கனாலும் எமர்ஜென்சிக்கு பிளட்டு கொடுக்குற பிளேஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மோஸ்ட்லி நிறைய பிளேஸில் வந்து இருக்கும். பிளட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ உங்களோடக்கு நியர்பை எந்த பிளட் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா டெஃபினட்டாக இமீடியட்டாக உங்களுக்கான பிளட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, எந்த இடத்துல ப்ராப்ளமோ, ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி இல்லை ஏதாவது இந்த மாதிரி பேஷண்ட் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட மட்டும் எழுதிட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த சீட்டை மட்டும் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் பேங்க்குக்கு போங்க. அங்கே போயிட்டு இந்த ஷீட்டை கொடுத்து இந்த மாதிரி எமர்ஜென்சியாக பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளட்டை வந்து பர்ஃபெக்டாக எப்படி பேக் பண்ணுமோ அதெல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி சீக்கிரமாக அந்த பிளட்டை வாங்கிட்டு நீங்கள் வந்துக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெஃபினட்டாக காஸ்ட், அதாவது அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி பிளட் பேங்க்கில் வந்து நீங்கள் போய் பிளட்டு வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்கணும். ஓகேங்களா? ஒன்று வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். 2வது குரூப்பில் எல்லாமே அனுப்பிச்சுட்டு அவங்கள யாராவது வந்து அரேஞ்ச் பண்ணலாம். 3வது வந்து எமர்ஜென்சி அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளட்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து பிளட் பேங்க்கில் போய் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பிளட் பேங்க்கில் வந்து ஒரு சில இடத்துல நார்மலாக ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிளட் பேங்க்கில் வந்து இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லையே கூட இது நடக்கும். எமர்ஜென்சிக்கு பிளட் அவங்களே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? மெயினான ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு பிளட்டை அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கும். ஒவ்வொரு பிளட் குரூப்லேயும் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எமர்ஜென்சிக்கு எடுத்து அவங்க வந்து பிளட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேளுங்க. இங்கேயே பிளட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லலாம். அதையும் நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லலாம். அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிளட் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பிளட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இருக்குது பிளட்டு, அந்த பிளட்டை வந்து எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும்ல. அடுத்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னு அந்த பிளட்டை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, உங்களோட பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டோம், அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிளட்டை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இமீடியட்டான ஆக்ஷனுக்காக, அர்ஜென்ட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து அந்த டாக்டர் மூலமாக சொல்லி நீங்கள் பிளட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு யாராவது கொஞ்சம் பொறுமையாக ஒரு 1 hour 2 hours டைம் எடுத்து எப்படியாவது பிளட்டை ஏதாவது அரேஞ்ச் பண்ணி, இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது வாங்கி அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான பிளட்டை வந்து நீங்கள் கொடுத்து
அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட பேஷண்ட்டை நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளட்டு மறுபடியும் ஃபர்தராக கேட்பாங்க. ஒரு சில பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு பிளட் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 day 2 daysக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பிளட்டு கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ப்ராசஸுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலான தகவல் இல்லை, எமர்ஜென்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான தகவல். அதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே வாட்ஸ்அப் மெசேஜ், ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் மீடியாஸ்ல நிறைய பார்ப்பீங்க அவசரமா பிளட் தேவைப்படுது அப்படின்னு. பட் அது என்ன குரூப் அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட பிளட் குரூப்பா இல்லைன்னா பிளட் கொடுக்குறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் பிளட் கொடுக்கறக்கே பயப்பட்டுட்டு பிளட் கொடுக்காம இந்த டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இனிமே தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோவாவது அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு உயிரை காப்பாற்றுற கூட உதவலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ இல்லைனாலும் எப்போவாவது இந்த வீடியோ அவங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படலாம். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.